வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்குது இல்லைங்களா? சரி, இருக்கட்டும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தலைப்பு போட்டு சொன்னதையே சொல்லிக்கிட்டு அந்த தலைப்பை பார்க்கும்போதே ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஒரு கிளியை ஏற்படுத்தி என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு நமக்கு ஒரு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம அந்த போய் அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. இது ஏன் இப்படி செய்கிறாங்க, எதுக்கு இப்படி செய்கிறாங்க? வெரி வெரி ஒஸ்ட். அதுவும் இந்த ஜாதகம் குறித்தெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போது நான் கூட ஜாதகம் பார்ப்போங்க. அதாவது ஆசிட்டிஸ் என்னவோ அதுதான், அவ்வளோதான். அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ஒரு பவுண்ட்ரி போட்டு பெரிய பாலாக்கி எல்லாம் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப தவறு. இப்போ நான் ஒரு 1/2 முன்னால் சும்மா அப்படி ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது இந்த நபரால் தான் உங்களுக்கு ஆபத்து, ஒரு நபரின் பெயர் வேறு குறிப்பிட்டிருக்கோம் உள்ள, போய் பாருங்கள் ஒரு ராசிக்கு அப்படின்னு. சரி, என்னதான் சொல்லியிருக்காங்க போய் பார்க்கலாம் போனால் அதில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? இந்த ராசி இப்படியாப்பட்ட ராசி, இந்த ராசி அப்படியாப்பட்ட ராசி, இதில் இவர் இங்கே வராரு, அவர் அங்கே, எல்லாருக்கும் தெரியுங்க இங்கே வராரு அங்கே வராருன்னு. எந்த நபரால் அவருக்கு நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க தலைப்பு? எந்த நபரால், எதனால்? ரெண்டாவது, ஒரு ராசியில் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எத்தனை கோடி பேர். நீங்கள் இந்த மாதிரி மொட்டை மொட்டையாக போடுற வீடியோவால் எத்தனை பேர் அதை படித்து நம்புகிறவங்களாம் இருக்காங்க. அஸ்ட்ராலஜியை நம்புகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்கவே கூடாது. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், எத்தனாம் தேதிக்குள்ளே பார்த்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து, உங்கள் தலை வெடிச்சிடும். என்னங்க இது டாப்பிக்காங்க? இதெல்லாம் டாப்பிக்கா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நாங்கள்லாம் அஸ்ட்ராலஜி தான் நாங்கள் பார்க்குறோம் தான், எப்படி பார்ப்போம்? எந்த ஒரு ஆபத்து இப்படியெல்லாம் இல்லை. சரிங்க, உங்கள் இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதுதான். அதுவும் தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் வச்சு தான் சொல்ல முடியும். டோட்டலாக பொதுவாக ரிஷபராசியில் எல்லாருக்கும் இப்போ தலைக்கு மேலே கத்தி தொங்குது, இந்த நபரால் அவங்களுக்கு வெட்டி வந்துடும். இதெல்லாம் ஒரு இதுவாங்க? இதெல்லாம் ஒரு இதுவா? இப்படி இல்லாமல் போடுவீங்க? நான்சென்ஸாக இல்லை போடுறது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதை வேற பார்த்துடணுமா? இத்தனாம் தேதியில் மிதுன ராசிக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரப்போகுது. மிதுன ராசியில் இருக்காங்க கோடான கோடி பேர், அத்தனை பேருக்கும் கஷ்டம் வரப்போகுதா? கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தேவையில்லாமல் இந்த மாதிரி டாபிக் போட்டு எல்லோரையும் பேனிக் ஆக வச்சு அதை உள்ளே போய் பார்க்க வச்சு அதில் வியூஸ் அதில் சம்பாதிக்கிறத விட நம்ம பிச்சை எடுக்கலாம். உண்மைதான் நான் சொல்கிறேன். ஆசிட்டிஸ் இருக்கிறத பற்றி பேசுங்க, நல்லதெல்லாம் பேசுங்க. அப்படியே கெடுதல் ஒன்று வருது அப்படின்னா கூட அந்த கெடுதலை பற்றி நம்ம பேச வேணாம். எல்லாருக்கும் கெடுதல் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன படைச்ச கடவுளா? அவங்கவுங்க கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ, கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது பலிதமாகுன்ற ஒரு இது சொல்கிறோம். அது உண்மை தானே? அப்படி இருக்கும்போது டாப்பிக்கே அப்படி போடுறீங்க. கடகராசிக்கு தலைமையில் கத்தி, மிதன ராசிக்கு வயிற்று மேலே கத்தி, தனுசு ராசிக்கு மூக்கு மேலே கத்தியா? இப்படியெல்லாம் போட்டு எல்லோரும் பேனிக்காக வைக்காதீங்க. அதாவது நம்ம கோச்சாரி இப்படி போய் தனுசு ராசிக்காரன் நேரம் சரி கிடையாது, அவங்கவுங்க ஜாதகப்படி எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட ஜோசியர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை காட்டுங்க, அவர் பார்த்து சொல்வார். இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நல்லது. டோட்டலாகவே 28ஆம் தேதி 29ஆம் தேதி வாழ்க்கையில் ஒன்று இழப்பீர்கள், இறப்பு நேரிடும். இதெல்லாம் தலைப்பா? நீங்கள் சொல்லுங்கள். நானும் ஒரு அஸ்ட்ராலஜர் தான். நான் எவ்வளோ ஜாதகம் பார்க்குறேன், செய்கிறேன் வீட்டில். இந்த மாதிரியெல்லாம் ஒரு தலைப்பு வச்சு எதுக்குங்க? அஸ்ட்ராலஜர்னால் யார்?
முன்கூட்டியே தெரிவிப்பவர். நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து இப்படி இருக்குப்பா அப்படி இருப்பா. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ டோட்டலாக பார்த்து இதுமாரி அணி குண்டு வெடிக்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த மாதிரி சேனல்ஸ் வந்துன்னா தயவு செய்து வியூவர்ஸ் ஆன உங்களை கேட்டுக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான சேனல்ஸ் வந்தது, இந்த மாதிரியான டாப்பிக்கு அந்த தலைப்பை பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல எடுத்துன்னு அதை செய்யுங்க. முதல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்க டாப்பிக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தேடி போய் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. ஏன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மாவே அஷ்டம குரு அவரக்காய் குரு இதே மாறி சொல்லியிருப்பாங்களே தவிர உங்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அது தைரியமாக அவங்களால சொல்ல முடியுமா? எல்லா கும்பராசிக்காரரும் இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. தேவையில்லாத டாப்பிக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை போடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்து எனக்கே டென்ஷன் ஆகுது. இப்போ நானே ஒரு அஸ்ட்ராலஜர், புரியுதுங்களா? பெரிய அஸ்ட்ராலஜர், மாபெரும் அஸ்ட்ராலஜர். ஆனாலும் ஓரளவுக்கு ஜாதகம்னா என்ன, அதை எப்படி கணிக்கிறோம், அது எப்படி என்ன கோச்சாரம்னா என்ன ஓரளவுக்கு தெரிஞ்சு அதை பற்றி நம்ம பேசுகிற ஒரு சாதாரண ஒரு ஆள். நமக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னா சாதாரண பப்ளிக்கெல்லாம் எவ்வளோ டென்ஷன் ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மற்றவங்களை நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. இத்தனை கடகராசிக்கு நீங்கள் இன்றைக்கி நான் பார்த்ததில் வந்து நீங்கள் கடகராசிக்கு ஒரு நபர், அந்த நபர் வந்தார்னா அந்த நபரால் அது முதல்ல வந்து டாபிக் எப்படி தெரியுமா? இந்த நபரால் கொடுமை, இந்த நபரால் மரணம், உங்களுக்கு தீங்கு செய்கிற நபர் யார் ஒன்றது வேறுங்க சொல்லியிருந்தாங்களே அதில் டாப்பிக்கு. பில்லி சூனியம் வைக்கிறவர். என்னங்க இதெல்லாம் என்னது? எதையே நோக்கி போய் நிற்கிறீங்க? அசிங்கமே இல்லை. இந்த மாதிரி தலைப்பு வச்சு சம்பாதிக்காமலே இருக்கலாம். அதனால் எனக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா தயவு செய்து நான் தவறாக பேசுகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. வியூவர்ஸ் உங்களை தான் கேட்டுக்கிறேன். தப்பாக எதனா பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த மாதிரி டாப்பிக்கு இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் யூடியூப்பில் இப்போ எல்லாருமே சேனல்ஸ் வச்சுருக்காங்க. நல்லதெல்லாம் பேசுங்க. அழகாக இப்போ ஒரு கிரகத்தை பற்றி எடுத்துக்கங்க. அந்த கிரகத்தை பற்றின டாபிக் எடுத்து அதை பற்றி பேசுங்க. இவர் இந்த இடத்துல இருந்தாருன்னா இன்னது பலன் உண்டு, நம்ம ஜாதகத்தில் இந்த இடத்துல இருந்தாருன்னா இன்னது பலன் உண்டு. எத்தனை பேர் அழகாக போடுறாங்க. அந்த மாதிரி போட்டுங்க, அந்த மாதிரி பாருங்கள். அதுவும் மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. நம்மளுக்கு எத்தனாம் இடத்துல இவர் இருக்கார், எத்தனாம் இடத்துல இவர் இருக்காருன்னு அதெல்லாம் சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி தான் சொல்வீங்களா? ஜாதகம் இப்படி தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜரா நீங்கள்லாம்? இதுதானா உங்கள் அஸ்ட்ராலஜருடைய இது தன்மை? 28ஆம் தேதிக்குள்ளே பார்க்கலன்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம். உங்கள் காலில் ஊந்து கேட்குறான், பார்த்துருங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம். எதுக்கு உங்களுக்கு நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும்? பப்ளிக்கை தான் கேட்குறேன். நானும் தான் பப்ளிக், நானும் தானே பார்க்குறேன். அசிங்கமாக இல்லை? பயத்தை கிளியை உற்பத்தி பண்ணி விடுறீங்க நீங்கள்லாம். அந்த மாதிரி பயத்தை கிளியெல்லாம் உற்பத்தி பண்ணி விடாதீங்க. அதில் நீங்கள் சம்பாதிக்காதீங்க. ஒழுங்காக இருக்கிறபடி போடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா எனக்கு பிடிக்கல. அதனால் நான் என் மனசில் இருந்தது நான் உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லிவிடுவேன். எனக்கு வீடியோ போட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு, நான் வீடியோவை போடுறதில்லை. அதனால் பித்தலாட்டம் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு யாருமே நினைக்காதீங்க. எந்த விஷயத்துலையுமே பித்தலாட்டம் பண்ணாதீங்க. பித்தலாட்டம்லாம் இல்லாமல் நேர்மையாக இருங்க, நேர்மையாக வாழுங்க. அது மட்டும்தான் மனிதனை வந்து நல்ல நிலைக்கு உயர்த்தும். இந்த மாதிரிலாம் குறுக்கு வழியிலலாம் போட்டு என்ன வீடியோஸ் என்ன ஒரு இது போடுறீங்க, அதெல்லாம் பார்த்தால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், எனக்கே பயமாக இருக்குது. அதாவது இப்போ என் ஜாதகம் என்னென்னு எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு நான் பார்த்து தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி மற்றவங்க என் நெருங்கினவர்கள் இல்லை, என் சிநேகிதர்கள் இல்லை, என் பிள்ளைகள் இவங்க ஜாதகத்தில் நான் பார்த்து ஓரளவுக்கு கணிச்சு வச்சுருக்கேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா இப்படியெல்லாம் கூட இருக்குமோ அப்படின்ற மனக்குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்திடாதீங்க. சரிங்களா? அதனால் தயவுசெய்து நான் பேசுனதெல்லாம் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடாதீங்க தயவுசெய்து. காலில் விழுற கையில் விழுற பார்க்க இதெல்லாம் என்னது இது? நீங்கள் காலில் விழுந்து பார்க்கணுமா சொல்லுங்கள்? இல்லைன்னா என்ன பெரிய ஆபத்து வந்துடுமா? எந்த ஆபத்துங்க? மனிதனாக பிறந்தவன் இன்றைக்கி பிறந்தவன் இன்னையோட எப்படி இருக்க போகிறதில்ல. எப்படினாலும் போகிறான். யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது. நானும் நிரந்தரம் கிடையாது, சொல்கிற நீங்களும் நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மனித வாழ்க்கையில் விளையாடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை சொல்லாதீங்க. நல்லது முடிஞ்சால் சொல்லுங்கள், கெட்டது சொல்லாதீங்க. கெட்டது சொல்கிறது முதல்ல ஒரு
நல்ல ஜோசியருக்கு, நல்ல ஒரு ஜாதகம் பார்ப்பவருக்கு அழகு அல்ல. கெடுதல் அவங்க சொல்ல மாட்டாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க. ஒரு கெடுதலான ஒரு ஜாதகத்தில் ஒன்று இருந்தால் விட அதை மறைமுகமாக எச்சரிப்பாங்களே தவிர இது மாதிரிலாம் சொல்லின்னு இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் வந்து சாதாரண ஜாதகம் பார்ப்பவர்கள் அல்ல. இவங்கெல்லாம் என்னன்னு சொல்கிறது, இவங்களெல்லாம் பித்தலாட்டக்காரங்க தான் சொல்லணும். சரிங்களா? தயவுசெய்து நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சொல்கிற கருத்தெல்லாம் பிடிச்சிருக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இனிமேல் நான் இந்த மாதிரியான இதெல்லாம் போட போகிறேன், அதுவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.